மருத்துவ படிப்பிற்கான முதல் கட்ட கலந்தாய்வு ஞாயிறன்று முடிவடைந்த நிலையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தும் நிரம்பி உள்ளன. சென்னை உட்பட 19 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 2023 MBBS இடங்கள் உள்ளன. இந்த இடங்களை நிரப்புவதற்கான முதல் கட்ட கலந்தாய்வு சிறப்பு பிரிவினருக்கு கடந்த 17ஆம் தேதி துவங்கியது. 18ஆம் தேதி பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடந்தது. 4 நாட்கள் பொது பிரிவினருக்கு நடந்த கலந்தாய்வில் 1961 அரசு MBBS இடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. முதல் கட்ட கலந்தாய்வு ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்தது. இதில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 62 இடங்களையும், சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் உள்ள 87 இடங்களையும், பல் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 11 இடங்களையும் நிரப்ப 340 மாணவர்கள் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டனர். இதில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டன. நான் 12th 1092 மார்க் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு MBBS கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க. நான் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கேன். நான் கிராமப்புறத்துக்கு போய் சேவை செய்ய போறேன். 12th 1088 மார்க் எடுத்து இருக்கேன். மெடிக்கல் கட் ஆஃப் 196. கம்யூனிட்டி SCAல கம்யூனிட்டி ரேங்க் 25 வந்துச்சு. இப்போ நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கேன். நான் சைக்காட்ரிஸ்ட் ஆக போறேன். அதுக்கப்புறம் மக்களுக்கு சேவை செய்யலாம் ஆசைப்படுறேன். நான் நாகை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நான் 12th 1167 மார்க் எடுத்திருக்கேன். என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் 195.5. எனக்கு சிவகங்கையில காலேஜ் கிடைச்சிருக்கு. நான் நல்ல டாக்டராகி எல்லாருக்கும் நல்லா சர்வீஸ் பண்ணுவேன். மருத்துவ படிப்பிற்கான முதல் கட்ட கலந்தாய்வு முடிவடைந்துள்ள நிலையில் திங்களன்று பொறியியல் படிப்பில் சிறப்பு பிரிவினருக்கு கலந்தாய்வு துவங்குகிறது.